தைரியம் என்பது மனித பண்புகளிலேயே முதலாவது ஆகும். இது யாரும் உங்களுக்கு இருக்கா? அன்றுதான் அவளை நான் முதலில் பார்த்தேன். அது எனது வசந்த காலத்தின் அழகிய ஆரம்பம். எனது பல்கலைக்கழக வாழ்க்கையின் முதல் நாள், முதல் ஆண்டு அது. எங்கள் வளாகத்தின் அழகிய பூங்காவில் பூக்களுக்கு மத்தியில் அதோ அவள் யார்? அவளுக்கு என்ன பெயர்? நான் அவள் அழகில் பிரமித்து போனேன். பட்டாடையை உடுத்தி பால்முகத்தில் பொட்டு வைத்து கட்டழகி ஒருத்தி பூ மொட்டை பறிக்க வந்தாள். சிட்டோ என எண்ணி சிந்தனையில் ஆழ்ந்த நான் எடுப்பான இடை கண்டு அவள் அழகி என இசைந்தேன். அந்தி கருக்களிலும் சந்திக்கும் அவள் புருவம் மருளும் மானுருவம் என மிரண்டு என் மடியை சிந்திக்க வைத்தது. கண்டாள் அவள் அழகை நான் கவிதை கண்களால் களவாடுவதை கண்டாள். திக்கித்து நின்றாள். சொர்க்கத்து சிலை ஒன்று வெட்கத்தில் நிற்பது போல் பிரம்மை கொண்டேன். பக்கத்தில் வராதா அந்த பளிங்கு சிலை என்று பார்த்திருந்தேன். எழில் பொங்கும் லோகத்தில் ஆட்சி செய்யும் தேவதையின் மாட்சிமிக்க தோரணையில் மிடுக்காக அருகே வந்தாள். திகைப்புற்றேன். தங்கத்தில் தயாரான தாரகையோ அவள் அங்கம் என்று திகைப்புற்றேன். மான்விழிகள் தான் தன் விழிகள் என்று மௌனமாக கூற மலர் விழியாள் தன் மைவிழியை என் மெய் மீது மேய விட்டாள். மறுச்சி கொண்டாள். வெட்கத்தில் முகம் சிவந்தாள். என்னை சொர்க்கத்தில் மிதக்க விட்டாள். மௌனமெனும் மேகம் மெதுவாக கலைந்து செல்ல மெல்லிடையாள் நாணத்தை நிதானத்து கலைத்து வந்தாள். நிலம் மீது பாதமது நோகாது பதிய நாதமிடும் மெட்டி வேதம் ஒன்று ஓத மோதும் இதய மூச்சுத்தான் தூது என்று போக மாது அவள் மெல்ல மலர் சோலையூடே போனாள். தினம் தினம் மாலை வந்தது நமக்காக. நானும் வந்தேன் அவளுக்காக. அவளும் வந்தாள். எதற்காக? எனக்காகவா? 4-5 நாட்களின் மாலை நேரம் நமக்காக ஓடி வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அன்றுதான் அவளுக்காக தவங்கிடந்த இந்த பக்தனுக்காக ஒரு புன்னகை பூவை பூத்துவிட்டு போனாள். பட்டாம்பூச்சியை கண்ணிமைகளில் கட்டிக்கொண்ட பூவாக தன் இதழ் ஓரங்களில் ஒரு தேன் சிரிப்பை உமிழ்ந்துவிட்டு ஏதோ ஒரு உறவை, பந்தத்தை என்னுடன் உருவாக்கிக் கொள்ள மானசீகமாக அழைப்பு வைத்தாள். குடிமகனே ஒங்கம் குடிமகனே நான் கொடுக்கட்டுமா? எங்கட ஊர் வடிச்சாடா அதுக்கு முன்னால இந்த போட்ல எல்லாம் இந்த மூளைக்கு குடிமகனே ஒங்கம் குடிமகனே நான் கொடுக்கட்டுமா? பூத மாத்திரை எல்லாம் வச்சு பாவிச்சுன்றது நீங்க பார்த்து பிடிச்செறியுங்க. பெரிய கரைச்சல நம்முடைய அமுதன் அமுதன் வாப்பா, இந்த பூத மாத்திரை எல்லாம் வச்சு அமுதன் அமுதன் வாப்பா, இந்த பூத மாத்திரை எல்லாம் வச்சு அமுதன்
இதை கொண்டு எறிஞ்சு விடுங்க. கவனமா வை, காணக்கூடாத இடத்துல ஒண்ணு வை. தெரியக்கூடாத இடத்துல ஒண்ணு வை. இப்ப இந்த இதெல்லாம் அடிக்க பழகிட்டுது. இந்த இதெல்லாம் அடிச்சு இப்ப லேண்ட் லோட் தெரிஞ்சா நாங்க வீட்டுலயே இருந்து முடிஞ்சு எங்களை திரட்டி போட்டுருவாங்க. தேவையில்லாத வாழ்க்கையில வர கதை துன்பத்துக்கு இதுதான் மேலன்னு சொல்லி சொன்னா இவன் குடிச்சுதான் பலதான் போறான்ல. போத மாத்திரையும் பாக்கி வலிக்கிட்டு எங்க போய் முடிய போதோ தெரியா. இந்த காணக்கூடாத இடத்துல எழுத்துருங்க. சிஷ் மனுஷருக்கு இருக்கிற நேரம் போட்டது போவோம். சரிடாப்பா, கொஞ்சம் லேட்டா போச்சு. இந்த புக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி போட்டு வாரத்துக்கு படாத பாடுபட்டுட்டார். இந்த கம்ப்யூட்டர் லேப்ல தான் மச்சான். சொன்னா நம்ப மாட்டேன். 2 hours அந்த சைனீஸ் கேளும் எங்கட தமிழ் பொடியனும் சே பார்த்து கொண்டிருக்க எனக்கு சீ என்று போச்சு மச்சான். அமுதன், இந்த பாக்கள் கொஞ்சம் இருந்துட்டு போகும் பாடா மச்சான். காலம் விடக்கும் லெக்ஸ் போல இருந்து ஒரே தலையடியா இருக்கு மச்சான். இனி இந்த பாக்ஸ் ரூமுக்கு போயிருந்தா இந்த சாமருக்கு நித்திரையும் வராது. அது சரி, உடைய கவிதை எல்லாம் என்ன மாதிரி? அதான் உடைய காதல் கதையில பிடித்தான் கேட்கிற வாச எனக்கெல்லாம் சொல்லுறவன். கடிதம் கூட கவிதையில் எழுதுறாமே. நானும் வாசன மாதிரி உடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. ஏன் எனக்கு மட்டும் சொல்லக்கூடாது? நோ நோ நோ, அப்படி ஒண்ணும் இல்ல. நீ என்னட்ட கேட்கல, நானும் சொல்ல இல்ல. அந்த சந்தோஷமான இளமை காலம், ஸ்வீட் மெமரிஸ், வண்டர்ஃபுல் ஃபீலிங்ஸ், நீ எல்லாத்தையும் காலங்காலமா சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனக்கும் ஆனந்துக்கும் இருந்த நேசம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தது. It was a very good friendship, you see. காலப்போக்கில் அதுவே ஆழமான காதலா மாறிட்டு. எனக்கு இதெல்லாம் தெரியும். எனக்கு வாசனை அடிக்கடி இதை பற்றி எல்லாம் சொல்லுவான். நீ தான் சொல்லாட்டியும் நான் அவன் மூலமா எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்வேன். லவ் ஃப்ளேம் என்று சொல்லி சொல்லுவினம் அதனுடைய உஷ்ணம் எவ்வளவு என்று இப்பதான் எனக்கு தெரியுது. என்னுடைய அடிமனசுல ஆழமா இருந்த காதலை எனக்கு இருந்த குடும்ப பொறுப்புகளால மூடி வச்சிருந்தேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் தீர்ந்த உடனே ஆனந்தியின் நினைவுகள் மனசு முழுக்க விஸ்வரூபம் எடுத்து கிடக்கு. I love her so much. உண்மைதான் அமுதன். காதல் என்றால் சாதாரணமா நினைக்கிறோம் சில பேர். அதை உணர்ந்து பார்த்தா தான் அது எவ்வளவு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று தெரியும். Love is not a one-day process, but it's a wonderful progress. யாரோ ஒரு கவிஞன் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நெக்ஸ்ட் மந்த் மரி பண்ண போறேன். வாசன் கூட சொல்லி இருப்பான். என்ற கொழும்புலதான் நிக்குது. ஆனா என்ற கீர்த்தியாவை நான் பார்த்ததே இல்லை. பட் I like her. I love her, you see. அம்மா அப்பா ப்ரோபோஸ் பண்ண சம்மதம் தான் இது. ஆனா இப்ப லவ் மேரேஜ் மாதிரி. நான் கூட இங்க இருந்து சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் டெலிபோன்ல கதைக்க ஆரம்பிச்சேன்.
யூ see நான் ஃபர்ஸ்ட் டைம் கீர்த்திகாவோட கதைக்கும் வரைக்கும் எனக்கு அந்த லவ் ஃபீலிங்கே இருந்ததில்லை. அமுதன், நாங்கள் 2 பேரும் டெலிபோனுக்களாலேயே குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்களவுக்கு வந்துட்டோம். எல்லாம் கனவிலும் கற்பனையிலையும் தான். ஆனா எங்க 2 பேருக்கு இடையில ஒரு தூய்மையான நேசம் இருக்கு பார். காதலுக்கு கண்ணில் என்று சொல்லிவினாம். அப்படி இல்லை, காதலிக்கிறதுக்கு கண்கள் தேவையில்லை, 2 தூய்மையான இதயங்கள் இருந்தால் போதும். என்னுடைய அனுபவத்தின்படி நீ ஆனந்திக்கு போட்ட காதல் கவிதைகளுக்கு நிச்சயமாக நல்ல பதில் வரும். நீங்கள் 2 பேரும் வைத்த நேசம் தூய்மையானதாக இருந்தால், உண்மையானதாக இருந்தால், அவள் இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டி இருந்தாலும் நிச்சயமாக அவள் இதயம் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும். அது மட்டுமில்ல, அவள் இன்றைக்கு இளம் விதவ, வாழ்ந்தும் வாழாமலும் அறகுறையா தாரி இழந்து போய் நிற்கிறவள். உன்னுடைய தூய்மையான நேசத்தை எப்படியும் ஏற்றுக்கொள்வாளடா. அவளுக்கு நடந்த அந்த அவசர கல்யாணத்தை ஒரு விபத்தா எண்ணிக்கொள். அவளோட நீ வாழ போற வாழ்க்கைய உன்னதமா எண்ணிக்கொள். உன் வாழ்க்கை புறாயும் சந்தோஷமாயும் திருப்தியாயும் இருக்குமடா. ஆந்தின தாய் செய்து வச்ச அவசர கல்யாணத்தால அவள் 1 மாசத்திலேயே விதவ கோலம் போட்டுட்டாள். அவள் இந்த உடம்புல ஏற்பட்ட ஊனம், மனசுல ஏற்பட்ட காயம் என்று இதையெல்லாம் பெரிய குறையா நினைக்காதேடா. இதெல்லாம் நீ வச்ச தூய்மையான காதலுக்கு முன்னால கால் தூசடா. சாச்சா, நான் அப்படி ஒண்ணு யோசிக்கலையடா. குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறந்த நான் குடும்ப பாரம் முழுக்க சுமந்ததால என்னுடைய சிஸ்டர்ஸ் வாழ்க்கையை பற்றி தான் சிந்திச்சனே தவிர ஆனந்தியை பற்றி உரிய நேரத்துல சிந்திக்கலையடா. ஆனந்தியும் ஒரு பெண் தானே, அவள் உரிய வயதுல வாழ வேணும், அவளை வாழ வைக்க வேணும் என்ற நினைப்பு லவ் பண்ண தெரிஞ்ச எனக்கு ஒரு கொஞ்சமும் இருக்கலையடா. அதால அழிஞ்சு போன அவள் வாழ்க்கைக்கு நான் இப்ப உயிர் கொடுக்க நினைச்சாலும் அவள் என்னை காதலித்த ஒரே ஒரு பாவத்துக்காக, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவள் பட்ட துன்பங்களை எல்லாம் என்னால் திருப்பி வாங்க முடியுமாடா? அந்த குற்ற உணர்வு தான் என்ற அடி மனசில் ஆழமா இருக்குதடா. ஆனந்தியை இப்ப போய் பார்க்க வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் என்னுடைய குற்றமுள்ள கண்களுக்கு தைரியம் இல்லையடா. அதனாலதான் அவளுடைய பதில் கடிதத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவளுடைய அன்பு எனக்கு கிடைச்ச பிறகு நானே நேரே ஸ்லோனுக்கு போய் அவளை கல்யாணம் செய்து கூட்டிக்கிட்டு வரதா இருக்கிறேன். வாசன், எனக்கு இன்னைக்கு முழுக்க மனசு ஒரு மாதிரி இருக்குடா. நான் போட்ட கடிதம் ஆனந்திக்கு கிடைச்சிருக்குமாடா? ஏண்டா, அப்ப அவள் பதில் ஏதும் போட்டிருப்பாள் தானே? என்னடா, நான் ஏதோ அந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீ எல்லாத்துக்கும் முதல்ல அந்த சிகரெட்டை எரிமச்சான். டேய், நீ போட்ட கடிதமும் அவளுக்கு கிடைச்சிருக்கும், அவ அதுக்கு பதிலும் போட்டிருப்பா, அந்த கடிதமும் உனக்கு வந்து சேரும். நிம்மதியா அந்த சிகரெட்டை குடிக்க விடு. நான் இங்க கனடா போற டென்ஷன்ல உட்காந்து யோசிச்சு கொண்டு இருக்கேன், அதுல வேற ஒன்ற பிரச்சனை கொண்டாந்து இங்க சொல்லி என்ன டென்ஷன் ஆகாது? நீ இந்த நேரத்துல கனடாக்கு போகணும்னு நினைக்கிற, கொஞ்சம் தள்ளி போறது, ஆனந்தி இந்த சந்தோஷமான பதில பார்த்துட்டு போறது. நான் என்னடா செய்கிறது? நான் செய்கிற ஜொப் அப்படி.
எந்த பொஸ்ஸுக்கும் என்னில தான் நம்பிக்கை அதிகம். அவங்க ஹார்ட் ஒர்க்கர் சொல்லியே கழுத்தா இருப்பாங்க மச்சான். எனக்கு 2 வீக்ஸ்ல ஆடிட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிடும் மச்சான். அப்படியே டொரண்டோவையும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு இந்த ஷாப்பிங்கையும் கொஞ்சம் முடிச்சுட்டு பை 22 நான் லண்டன் நிற்பேனடா. 2 வீக்ஸ் டைம் தானடா. நீ ஒன்றும் யோசிக்காத, ஆனந்திக்கிட்ட வந்து உனக்கு நல்ல பதில் வரும். நீ 2 வீக்ஸ் என்ற கம்மிங் 22 என்ற சில நேரம் நீ வாரத்துக்குள்ள நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிடும். எங்க நீ படுற அவசரத்தை பார்த்தா இப்பயே டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்க போல இருக்கு. அவசரப்படாதேடா, அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. முதல்ல அவட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வரட்டும். அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா போயிட்டு அவளை கல்யாணம் கட்டி இங்க கூட்டி வர வேலையை பார்க்கலாம். எதுக்கும் சும்மா அவசரப்படாதேடா. என்னப்பட எப்பயும் என்னுடைய பிளான்ஸ் ஐடியாஸ் எல்லாத்துக்கும் எக்ரீஸ் அடிக்கிறது தான் உன்னுடைய பாலிசி. டேய் வாசன், எனக்கு ஆனந்தியை பற்றி நல்லா தெரியும். நான் போட்ட கடிதம் கிடைச்ச உடனேயே அந்த செகண்டே பதில் கடிதம் எழுதியிருப்பாளடா. அவள் எண்ணில வச்ச நேசம் எவ்வளவு எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையான லவ்வர்ஸ் இந்த மனசு காலம் கிடந்தாலும் எவ்வளவு நெருக்கமானது என்று ஆனந்த் இந்த பதில் கடிதம் என் கையில வந்து கிடைச்சவன் தான் உனக்கு தெரியும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது. நான் லவ் பண்ண இல்லை தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இல்லை தான். ஆனால் அந்த இளம காலத்து சாஃப்ட் ஃபீலிங்லேருந்து நான் விலத்தி இருக்கேன். இளம காலங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் நைஸ் லைஃப் டைமோட. அதில் எனக்கு நிறையவே அனுபவங்கள் இருக்கு. நீ என்னத்தான் சொன்னாலும் உன்னுடைய எதிர்பார்ப்பில் எனக்கு நம்பிக்கை அவ்வளவா இல்லையாடா. ஏற்கனவே மன உடைஞ்சு போயிருக்கு ஆனந்திக்கு. ஒருவேளை நீ போட்ட கடிதம் கூட அதிர்ச்சியை கொடுத்திருக்கலாம். விதவனா என்றாலும் அவ ஒருத்தனோட ஒரு நாளாவது வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு புது வாழ்க்கை என்னோட ஆரம்பிக்கிறதுக்கு அவருடைய வயசு இடம் கொடுத்தாலும் மனசு இடம் கொடுக்குமாங்கிறது கேள்வி கொடுத்தான். என்ன இருந்தாலும் அவள் எங்களோட மண்ணில பிறந்த மகள். தன் தாலி அறுத்தாலும் தன் புருஷனுடைய நினைப்பை ஒரு நாள் அறுக்க மாட்டான்.